இதுலயே டிஎம்கே இருக்கா என்ன புரியல. யாருக்கு கூப்பிடுறாங்க? நம்ம தாத்தா பண்றாரு. நம்ம தாத்தா, அவர் அங்கிள் இல்ல, தாத்தா. அவர் எல்லா படத்துலையுமே ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லுவார். பட் இந்த படத்தில் ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எங்கள் தலைவர் எப்பவுமே உள்ள சிஎம்மாக உட்கார கன்ஃபார்ம் உட்கார வைப்போம். சிஎம்ஆ 2026 நாங்கள் தான் கன்ஃபார்ம், நாங்கள் தான். எதிர்பார்த்தது அந்த ரீமேக் படம் மாதிரி தான் இருந்துச்சு. கேசரி பாலையா படம் கேசரி அதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தளபதிக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியலாக ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸில் வச்சுருந்தாங்க ட்ரெய்லரில் பார்த்தேன் நான். ஸோ ஆஃப்டர் தட் அதே மாதிரி ஸ்டோரி மம்தா பைஜோட கேரக்டர் வந்து அங்கே ஸ்டீரியலாக பண்ணியிருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் மோரோவர் அப்படியே மாதிரி தான் இருக்குது. மேபி தளபதிக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் மாற்றிருக்கலாம், டைலாக்ஸ் எல்லாம் மாற்றிருக்கலாம். இங்கே வந்து நாங்கள் 2 ஹவராக நின்று இருக்கோம். உள்ளே உள்ள எல்லா படத்துக்கும் விட்றாங்க, தளபதி படம் மட்டும் நெருக்கடி பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இன்னொரு ட்ரெய்லர் பார்க்கல, நான் உள்ளே தான் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறேன். எல்லா நண்பிகளுக்கும் எல்லாருக்கும் டிசப்பாயிண்ட்டு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் படம் இங்கே ஃபுல்லாக இதுலேயே டிஎம்கே இருக்கா என்ன புரியல. யாருக்கு கூப்பிடுறாங்க? நம்ம தாத்தா பண்றாரு. நம்ம தாத்தா, அவர் அங்கிள் இல்ல, தாத்தா. எல்லாருக்கும் தாத்தா பண்ற வேலை இருக்கு. புரியுமா? நம்ம தளபதி சொன்னாரு, நம்ம தளபதி ஒரு தப்பா சொல்றாரு. மைடி அங்கிள் சொன்னாரு, அவர் அங்கிள் தாத்தா. அவரு இந்த தாத்தா பண்ற வேலை எல்லாம் சுயிச்சு. புரியுதா? நீ என்ன பண்ணாலும் சரி, நாங்க தான் வருவோம், நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். அப்ப வைக்க உங்களுக்கு ஆப் எல்லாமே 24 பகவந்த் கேசரி ரீமிக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் பகவந்த் கேசரி பார்க்கல. பட் ஆனால் இதுக்குள்ளே நிறையா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டப்ஸும் இருக்குது. அவர் எல்லா படத்துலையுமே ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லுவார். பட் இந்த படத்தில் ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வராரு, அதனால தான் அந்த கம்மிங்ன்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு பூம் கொடுக்கும். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஒரு பெரிய பூம் கொடுக்குன்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். எப்படின்னா இன்றைக்கி ட்ரெய்லர் வந்து தேட்டரில் போகிறதா இருந்தால் நாங்கள் மக்கள் எல்லாருமே ஆர்வமாக இருந்தோம். வந்து பார்த்தா நாங்கள் நல்லா நார்மலாக இந்த செஷன்ஸ் இல்லாமல் பாலப்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா பண்ணோம். பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் பண்ண அமுக்களை பார்த்துட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்ஸ் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறது சொல்லி இன்றைக்கி பண்ணலை, கேன்சல் பண்ணிட்டாங்க. நாளைக்கு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு கன்ஃபார்ம் ஆனது தெரியாது. அதான் ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிருச்சு. நாங்கள் மக்கள்லாம் கொஞ்சம் ஆர்வமாக வந்து பார்க்குறதுக்காக வந்தோம். அதாவது ரசிகர், எங்கள் டிவிகே கட்சி எல்லாம் வந்தோம். ஸோ அதனால் அவங்க வந்து பண்ண விடலை. இன்னொன்று என்னென்னா நாளைக்கு டிக்கெட் புக்கிங் சொன்னாங்க. ஸோ நாளைக்கு இல்லைன்ட்டாங்க, கேன்சல்ன்ட்டாங்க. 5ஆம் தேதி. இதனால் என்ன வருதுன்னா பராசக்தி வருது இல்லையா, 10ஆம் தேதி. அது வந்து பாலிட்டிக்ஸு, எனக்கு தெரிஞ்சு பாலிட்டிக்ஸ் தான். ஏன்னா அது ஸ்டாலினோடது, இது நம்ம ஜீ தமிழோடது. இதனால என்ன வருது, இவங்க இதுலேயே வந்து எங்கள் கட்சியை வந்து கொள்கையை வந்து நாங்கள் மேலே பண்ண முடியாமல் எங்கள் தடுக்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுது, எங்கள் மக்களுக்கு இதுலேருந்து தெரியுது. இது வரைக்கும் அவர் மொத்தம் இது 69வது படம். ஸோ எல்லா படத்தோடைய ஒரு விஷுவல்ஸையும் ஒரு ட்ரீட்டையும் ஒரு மாசான சீக்வன்ஸையும் நம்ம ஒரு ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. அதுவும் மிகப்பெரிய ஒரு சோஷியல் மெசேஜும் உள்ளே இருக்குது. ஒரு காப்பாக நடிச்சிருக்கார் தளபதி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருத்தம் என்னென்னா அவருடைய கடைசி படம், டேரெக்டாக கடைசியாக ஒரு படம் பண்ணுறாருன்னா இந்த படம் தான். இல்லை, அவர் வந்து இதை விட்டுட்டு போயிட்டு ஒரு சுவிட்சர்லாண்ட்லேயோ இல்லை மற்ற இடத்துலையோ போய் ஓய்வு எடுக்கிறதுக்கு போகல, மக்களுக்கோட சேவை பண்ணுறதுக்காக தானே வராரு. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்க முடியலனாலும் டேரெக்டாக ஃபீல்டில் பார்க்கலாம் இல்லையா, அவர் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. அங்கே பவன் கல்யாண் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவர் டெப்டி சிஎம்மாக இருக்கார். அவருமே இப்போ படம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு படமும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி இவர் பண்ணலாமே அப்படின்றதான் என்ன எனக்கு தெரிஞ்சு. நான் அவர் பாலிட்டிக்ஸ் ரீஜனாக அவரை நான் ஃபாலோ பண்ணல. பட் ஆனால் ஆஸ் அ சினிமா ஃபேனாக அவர் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமா கண்டினியூ பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு மனசில் ஒரு வருத்தம் தான், ஏன் ஒரு இதோட போகிறாரு, நடிச்சுக்கிட்டே கூட பாலிட்டிக்ஸ் கண்டினியூ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகில்ல, நம்ம ட்ரைலர் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு விஜய்து. ஐ திங்க் ஸோ டியூ டு சம் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அவர் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டா. ஐ டோன்ட் நோ சம்திங். விஜய் ஃபேன்ஸ் we are accepting to take part of the trailer officially. Please எல்லாருக்கும் ட்ரெய்லர் பார்க்கறது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரிலீஸ் த ட்ரெய்லர்.
கடைசி படம் இந்த மாதிரி ரீமேக் படமா இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை நான் ஃபீல்லாம் பண்ணல. ஏன்னா பகவந்த் கேசரி படம் உண்மையிலே சூப்பர் படம். அது நிறைய பேருக்கு அது பிடிக்காது. பட் ஆனால் அது சூப்பர் கமர்ஷியல் படம். நான் தேட்டரில் போய் பார்த்தேன். நான் ஒரு மூவி பஃப், அதனால் கொஞ்சம் எல்லா படமும் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்ப்பேன். ஸோ அதனால் நான் தேட்டரில் போய் பார்த்ததுனால எனக்கு அந்த படம் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாலையா படம் மைண்ட் செட் போய் பார்த்தேன், பாலையா படம் மாதிரி இருந்துச்சு. இப்போ தளபதி படம் மைண்ட் செட்டில் போய் பார்த்தா அது வேறு மாதிரி தான் இருக்கும். நான் இது வந்து ரீமேக் அப்படின்றதெல்லாம் நான் ஒரி பண்ணிக்க மாட்டேன். ஆல்மோஸ்ட் ஒர்க்கில் ஓரளவுக்கு டெக்னீஷியன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஸ்க்ரீனில் அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் ரீமேக் அப்படிலாம் நான் ஒரி பண்ணிக்கல. தளபதி படம் கடைசி படம், அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவர் படமே நடிச்சிருந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், பவன் கல்யாண் அங்கே இருக்காரு, அவர் இப்போ டெப்டி சிஎம். பட் ஆனால் இன்னும் வந்து இப்போ ஓஜின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி இன்னும் படம் நடிச்சிட்டு தான் இருக்காரு. என்ன சொல்ல வராரு விஜய் அதுல? அண்ணல என் நெஞ்சில் குடிப்பாரு, என் தெய்வம் அவரு, புரியுதா? எங்கள் தெய்வம் அவரு, எங்கள் எல்லாத்துக்கும் தெய்வம் அவரு, எங்களுக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் அவரு, தெய்வம். அதுதான் நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஜெயிக்க வைப்போம். சரி, இதுக்கப்புறம் விஜயோட படம் இந்த தியேட்டர்ல வராது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் வரப்போம் மேடம். ஏம்மா படம் இருக்குல்ல, எல்லாமே ரீபேக் பண்ண சொல்லி கூட நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு லாஸ்ட் படம் இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு படம் தான். நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஏம்மா அவரே சொல்லிட்டாரு இது லாஸ்ட் படம். நாங்கள் அப்படி நினைக்கல. எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் தான் என்ஜாய் பண்ணுறோம். ரீலீஸ் இருக்கு மேம், ரீலீஸ் இருக்குது எங்களுக்கு. எல்லா படமும் வர எல்லா படமும் எங்களுக்கு புது படம் மாதிரி தான் பார்ப்போம். நாங்கள் அப்படி தான் பார்ப்போம். எல்லா படம் ஆமாம் அது மாதிரி தான் பார்ப்போம். நீங்கள் 9ஆம் தேதி நீங்கள் இங்கே வாங்க, அப்போ இருக்குது பாருங்க இங்கே பிளாஸ்ட் நைட்டு வாங்க. இருக்கு அப்போதான் இருக்கு பென்சிங்க சம்பவமா, அப்போதான் இருக்கு சம்பவம். நான் திரும்பி போயிடுவேன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. பட் ஆனால் நான் போக மாட்டேன். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே வந்து இல்லை விஜய் திரும்பி போயிடுவார், அவர் பயந்துட்டார், அவர் திரும்பி ஓடிடுவார், அவர் திரும்பி அரசியலுக்கு வரமாட்டார், திரும்பி நடிக்கவே போயிடுவாருன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அவர் மேபி சொல்லியிருப்பாரே தவிர நான் திரும்பி போக மாட்டேன், திரும்பி உங்களை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இது குழந்தை கேரக்டர் தான், வீரம் படமும் குழந்தை கேரக்டர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டு கலந்து வருன்ற மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. வீரமான அதாவது அதுவும் குழந்தை தான், ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்டு தான். அது வெளியில் தெரியல. நாங்களும் இப்போ ஃப்ரெண்டாக தான் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி தான் வருது. ஸோ நாங்கள் முழுசாக படம் பார்த்த பிறகு எதாக இருந்தாலும் தெரியும். 2026ல் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு. ஆமாம், அவர் வரது உங்களுக்கு சந்தோஷம்? வர்றது சந்தோஷம் தான். நாங்கள் டிவிக்கில் வந்து நாங்கள் வந்து இருக்கோம். நாங்கள்லாம் செயற்குழு எல்லாருமே இருக்கோம். நாங்கள் ஒரு டீம், விரும்பாக்க டீமில் நாங்கள் தான் இருக்கோம். அவர் வர்றது ரொம்ப சந்தோஷம் தான். அவர் பணம் எங்கெங்கே கொடுக்க போகிறாரு, எங்களுக்கு தாங்க செய்ய போகிறார். நாங்கள் அவங்கள தூக்கி விட்டோம், அவங்க எங்களுக்கு செய்ய வராரு. ஒருத்தங்க நல்லது செய்ய வராங்கன்னா நல்லா கேட்டவங்க, அதை தடுக்க நிறைய பேர் வருவாங்க, மேலும் மேலும் அடிக்க வருவாங்க. அதை அடிச்செல்லாம் தாங்கி அவரை தூக்கி கொண்டு போய் நிறுத்த வைக்கிறது எங்கள் பொறுப்பு. அதாவது ரசிகராக நாங்கள், கட்சியில் இருக்கவங்க நாங்கள், எங்களால் நான் எவ்வளோ தளபதி முன்னாடி 2026 உட்கார வைக்கமோ அதுக்காக நாங்கள் உழைக்க ரெடி. பல காரணங்கள் இருந்தாலுமே அதில் மிகப்பெரிய காரணம் வந்து ஒரு அரசியலாக இருக்கலாம். இன்றைக்கி பராசக்தியோடைய ஆடியோ லான்ச்சு கூட, பராசக்தின்னு சொல்லக்கூடாது, தீய சக்தியோட ஆடியோ லான்ச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடிக்கிறது ஒரு பெரிய தீய சக்தி, அதை ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு தீய சக்தி, அதை டைரக்ட் பண்ணது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு பெரிய ஆக்டர், அவருடைய கடைசி படம் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் கூட ஏன் காம்படிட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மரியாதை கருதி நம்ம அப்புறமா பண்ணிக்கலான்னு இருக்கலாம்ல. ஒரு பேசிக்கான ஒரு எத்திக்ஸ் தானே, ஒரு ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்காக வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. நீங்கள் வளர்ந்து வர ஒரு கலைஞர் சிவகார்த்திகேயன், அவர் வந்து கோட் படத்தில் வந்து தளபதி நினச்சாப்பா இவன்லாம் ஒரு ஆளாக நான் ஏன் இவனை போடணும், வேறு யாராவது போட்டு விடு, ஒரு டம்மியால் போட்டு விடுன்னு தளபதி சொல்லியிருக்கலாம். இல்லை வேணாம் இந்த சீன் எதுக்குன்னு சொல்லியிருக்கலாம். பட் தளபதி அந்த இடத்துல உயரத்தில் இருந்து அந்த விஷயத்தை அவர் சொல்லலை இல்லையா? அப்போவே தளபதியோட மனசு என்ன, சிவகார்த்திகனுடைய மனசு என்ன, சிவகார்த்திகன் எந்த இடத்துலேருந்து யாரெல்லாம் காலை வாரி விட்டு வந்தாங்கன்றத என்டையர் தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஸோ தளபதி அப்படி கிடையாது. டிஎம்கேவுடைய கைக்கூலி இவனுங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பராசக்தின்னு ஒரு படம் வச்சா, ஜனநாயகன் பராசக்தி போட்டியிட்டால் இதில் வந்து டிஎம்கேக்கு ஒரு ஃபேவராக நடக்கும். ஸோ விஜயோடைய ஒரு ஃபேமை உடைக்கலான்னு நினைக்கிறாங்க. இதை மாதிரிலாம் பண்ணி விஜயோடைய ஃபேமை வந்து டிஎம்கேவால் எந்த கொம்பனாலையும் உடைக்க முடியாதுன்னு தான் ஒரு பெரிய கருத்து. லாஸ்ட் மூவி வந்து இது கம்மிங் லாஸ்ட் மூவி. சம் குட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இது இந்த படம்లో. ஸோ தட் வி ஆர் ஆஸ்கிங் டு ரிலீஸ் த ட்ரெய்லர் சூன். அதுதான் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க? ஜனநாயகன் பியாண்ட் த பாலிடிக்ஸ்
அது வந்து தமிழ்நாடோட இந்த படம் வந்து தமிழ்நாடோட கவர்மெண்ட்டு ஷேப் சேஞ்ச் ஆகும். இந்த படம் ரிலீஸ் ஆகுனா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வில் ஷேப் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் வேர் ஆக்செப்டிங். அதாவது பீஸ்ட்ன்ற ஒரு படம் வந்து உண்மையிலே சுத்தமாக ஓடலை. கேஜிஎஃப்ன்ற படம் அதோட தூக்கி சாப்பிட்டுருச்சு. ஆனாலுமே கலெக்ஷன்ஸ் வந்து போதாது. ஸ்க்ரீன்ஸ் நல்ல படமாக இருந்தாலுமே விஜய் படம் ஓடுறதா தான் இருக்கும். அது படமே நல்லா இல்லைனாலும் ஓடிட்டு தான் இருக்குமே தவிர அது ஸ்க்ரீன் கிடைக்கல அப்படின்றதுலாம் இல்லை. ஃபேன்ஸ் வந்து தான் இருப்பாங்க, படம் பார்த்து தான் இருப்பாங்க. அந்த ஒரு மேனுக்காக கண்டிப்பாக எல்லோரும் வர தான் செய்வாங்க. அதை மாற்ற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அது சரி, நான் சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேனாக இருந்ததுனால நான் சொல்கிறேன். பட் ஆனால் அவர் ஒரு தடவை முடிவெடுத்துட்டு அவர் வந்து அதுலேருந்து பின்வாங்க மாட்டார். மேபி ஃப்யூச்சரில் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருந்தால் மேபி எம்ஜிஆர் மாதிரி கூடயோ இல்லை பவன் கல்யாணம், இதுக்கு முன்னாடி பேசினவர் பவன் கல்யாணம் இதை எடுத்துகிட்டு வந்தார். மேபி அப்படி பண்ணாருன்னா அது ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். ஒருத்தர் சொல்லியிருப்பார், அவர் தோத்துட்டா கூட திரும்பி வர மாட்டார். அவர் ஜெயிச்சிட்டா கூட திரும்பி வர மாட்டார். ஆனால் தோத்துட்டா ஜெயிக்கிற வரைக்கும் திரும்பியே வர மாட்டார். ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார். தோத்துட்டா அது ஜெயிக்கிற வரைக்கும் அவர் திரும்பி சினிமாவுக்கு வரவே மாட்டார். 2026 விஜய் வரப்பாரு ரொம்ப ஆசை இருக்குது. அதுக்கு தான் எல்லாம் இருக்குது. சினிமா விட்டு போகுதுன்னா ரொம்ப பாதை இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் இது வந்து என்னென்னா மக்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு தான் சினிமாவுக்கு மேலே ஆசை இருக்காது. பார்ட்டி இது சினிமாவுக்கு மேலே ஆசை இருக்குது. அதுக்கு தான் சினிமா விட்டு போகிறதுக்கு ஒரு பாதை கிடையாது. அதுக்கு மேலே மக்களுக்கு அவர் என்ன செய்வார், அதுதான் ஆசை இருக்குது. ஜனநாயகன் கூட பராசக்தி போட்டியாக வருது இல்லை, அது உங்களுடைய கருத்து? அவங்க ஸ்கிரிப்ட் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ என்னவோ, இல்லை அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே ஏதோ நம்பிக்கை இருக்கோ என்னவோ, அண்ட் தென் அவங்க ப்ரொடியூசர் மேலே ஏதோ நம்பிக்கை இருக்கோ என்னவோ வராங்க. பட் ஆனால் வர்றது வந்து ஒரு வீம்புக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க ஸ்கிரிப்ட் மேலே ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆஃப்டர் தட் சுதா கொங்கரா அவங்கள நம்பியிருப்பாங்க. மேபி ஆஃப்டர் லாங் பேக் சூரரை போட்டிருக்கு, அப்புறம் சூரரை போட்டிருப்போம் ஹிந்தியில் ரீமேக் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே மறுபடியும் வந்திருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஒரு பிலீஃபில் தான் வந்திருப்பாங்க. மேபி சுதா கொங்கராவை எல்லாரும் நம்பியிருக்காங்க. எல்லாரும் சிவகார்த்திகேயனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. சுதா கொங்கராவை தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்களே தவிர யாரும் வந்து சிவகார்த்திகேயனோ இல்லை வந்து ரெட் ஜெயின் மூவிஸோ யாருமே நம்பலை. We definitely go to ஜனநாயகன். No, we'll see. We will accept all cinemas நம்ம பார்க்குவாங்க. பட் கண்டிப்பாக ஜனநாயகன் will go. எஸ்கே வந்து அடுத்த விஜய் அவர் ட்ரை பண்ணுறாரு, அடுத்த விஜய் அவர் தான் சொல்கிறாங்களா, அது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? விஜய் வந்து கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவர் வந்து எல்லாரும் கூட மிங்கிலாங்க, மக்கள் கூட மிங்கிலாங்க. அது வந்து நான் எல்லாருக்கும் இஷ்டப்படுறேன். வேறு ஆந்திர பிரதேஷ் வந்து வந்தாச்சு, தமிழ் தெரியும். பட் இந்த ஆந்திரா ஆல்சோ விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்கும். கேரளாவில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது தெரியுமா? டிவிக்கு அதாவது எங்கள் கட்சியில் காலைல இந்த ஏரியா மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாடுமே காலைல 150 மேலே போயிடுச்சு. அதுக்கு மேலேயும் போயிருக்கோம். நான் முட்டைப்பால் காலைல முட்டைப்பால் நாங்கள் கொடுக்குறோம். டெய்லி ஞாயிற்றுக்கிழமை முட்டைப்பால். இதெல்லாம் யார் செய்வா? நாங்கள் தளபதியை நிற்க வைக்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம். ஸோ அதனால் நல்லா செய்கிறாங்க, மக்கள் நம்புகிறாங்க. இன்னும் மேலே அவர் கொள்கையை வெளியில் இன்னும் நிறையா செய்கிறது சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அவர் இன்னும் அரசியல் இறங்கிட்டார். இந்த இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால தான். இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓட்டு போட்டவங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் எங்களை மாதிரி ஆட்கள் தான். நான்லாம் 3 ஓட்டு போட்டிருக்கேன். எல்லா கட்சிக்குமே ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ எங்களெல்லாம் தற்கொலைன்னு சொல்லும் போது இந்த தற்கொலை கிட்ட தான் நீங்கள் ஓட்டே வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த தற்கொலையை நீங்கள் வந்து நல்ல விதமாக படுத்தலைன்னா அது நீங்கள் தான் தற்கொலை. இவர் தான் இருக்கிற இப்போ இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன் எல்லாமே அரசியலை பற்றி பார்க்குறாங்க, அதை பற்றி படிக்கிறாங்கன்றனா அது இவர் வந்ததுக்காக மட்டும்தான், இவர் வந்ததுனால மட்டும்தான். இவங்கெல்லாம் இன்றைக்கி பண்ணாத நாளைக்கு ஒருத்தர் பண்ண வரான்ற போது இல்லை நான் மட்டும் தான் ஆளணும், நான் மட்டும் தான் பண்ணணும், எனக்கு 2 கட்சி மட்டும் தான் ஆளணும்னு நினைக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. இவர் வந்து கண்டிப்பாக மாற்றுவார், எல்லாத்தையுமே மாற்றுவார். அவர் அடுத்து தலைவராக வர போகிறாருல, அது எங்கள் தலைவர் எப்போவுமே உள்ளே உட்கார கன்ஃபார்ம் உட்கார வைப்போம். சிஎம்ஆர் 2026 நாங்கள் தான், கன்ஃபார்ம் நாங்கள் தான். இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பராசக்திக்கு போட்டியாக வருதுன்றதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்து நிறையா சிக்கல்களை கொடுப்பாங்க. இன்னும் வந்து நமக்கு வந்து சென்சாரே இன்னும் வரல. ரிலீஸ்க்கு இன்னும் கரெக்டாக ஒரு 1 வீக் தான் இருக்குது, 5 டேஸ் தான் இருக்குது. இன்னும் சென்சாரே வரல. சென்சாருக்கு கொடுத்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே சென்சாருக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க யூஎஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. பட் இனி சர்டிஃபிகேட் மட்டும் தான் வெளியே ரிலீஸ் ஆகலை. அது ஏன்னு இன்னும் டிலேன்றது தெரியல.
அதுக்கு நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்காம இவர் வந்தால் இது ஒரு பெரிய பிம்பம் வந்துடும், இவர் வெளியே வந்தாலே இவ்வளோ நடக்குது, இவர் படம் வந்தால் என்ன ஆகுன்ற மாதிரி ஒரு பெரிய பயத்திலே இருக்காங்க. அந்த பயத்திலேயே சாவுங்க, கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். சென்சார்ல போய் வராம ஜனநாயகனுக்கு முன்னாடி பராசக்தியை ரிலீஸ் பண்ணா உங்களுடைய reaction என்ன? பரசாத்திக்கு முன்னாடி இப்போ ஜனநாயகன் முன்னாடி பரசாத்தி ரிலீஸ் ஆச்சுன்னா சிவகார்த்திகேயனோட கரியர் க்ளோஸ் ஆயிரும்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து அவங்க எதிர்க்கணும்னு பண்ணலை, பட் வாலண்டியர் அவருக்குமே அவர் இந்த ட்ராப்குள்ளே சிக்கிட்டாரு பொலிட்டிக்கலாக. ஏன்னா டான் பிக்சர்ஸ் யாருன்றது தெரியும், ரெட் ஜெயண்ட் யாருன்றது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து யோசித்து தான் அவர் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவர் இந்த கிளாஷ் விடாமல் இருந்திருக்கலாம். பட் சிவகார்த்திகேயனை தப்பு சொல்ல முடியாது. ஓகே, பட் ஜனநாயகன் கண்டிப்பாக வரும். பராசக்தி வருதோ இல்லையா, ஜனநாயகன் கண்டிப்பாக 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் இந்த அரசியலில்.